தாவேகா விஜய் அவர்களின் கோவை மற்றும் திருப்பூர் ரோட் ஷோ நிகழ்வுகள். இவர் ரோட் ஷோ வரும்போதெல்லாம் ரசிகர் நிறைய பேர் இந்த டெடி பியரை வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரில. அவர் என்ன குழந்தையா இல்லை பொம்பளை பிள்ளையா, எதுக்குடா டெடி பியரை கொடுக்குறீங்க? ஆனால் சிம்பாலிக்காக ஒன்று மட்டும் சொல்கிறீங்க, பனையூர் பொம்மை அப்படின்றதுக்காகவே கொடுக்குறீங்க போல. அடுத்து முயல் குட்டி பொம்மை வந்து கொடுக்குறீங்க. முயல் குட்டி பொம்மைலாம் கொடுக்காதீங்க, அணில் குட்டி பொம்மை கொடுங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து விஜய் ரசிகர் ஒருவர் வந்து நல்ல புத்திசாலித்தனமாக யோசிச்சிருக்காப்புல. அதாவது பவுன்சர் மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இவரோட வண்டியில் வந்து ஏறிட்டு அவரை வந்து பார்க்கறதுக்கு முயன்றிருக்காரு. கண்டுபிடிச்சிட்டாங்க. அதையும் எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. அடுத்து மதசார்பற்ற அரசியல் வந்து நான் பண்ண போகிறேன், எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஆனால் இவர் நிற்கிற தொகுதியை வந்து பார்த்தோன்னா பெரம்பூர், திருச்சி கிழக்கு, ரெண்டுமே பார்த்தோன்னா கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து இவர் வந்து போட்டிடுறாப்புல. அடுத்து நான் வந்து ஊழல் ஆட்சி ஒழிப்பேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காப்புல. ஆனால் அவரோட கட்சியில் வந்து வேட்பாளராக நிற்கிற ஆள் யார்? செங்கோட்டையன். அவர் பெரிய வந்து ஊழலை வந்து பண்ணாதவர் பாருங்க. ஊழலில் வந்து மன்னன்னே சொல்லலாம் செங்கோட்டையனை. அவர் வந்து இவர் கட்சியை சார்பாக வந்து வேட்பாளராக நின்றுட்டு இருக்காப்புல. அவருக்கு இவர் சப்போர்ட்டு வேற. ஊழலை ஒழிக்கணும்னா ஊழல் பண்ணாதவங்களை வந்து கட்சி வேட்பாளராக நிப்பாட்டணும். அதுவே தெரியல. இன்னும் வந்து மக்கள் எல்லா பேருமே வந்து பைத்தியக்காரங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல. வாட் ப்ரோ விஜய் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.